ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் நித்தினோட பர்த்டே விலாக் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டைம் வந்து 5 o'clock ஆகுது. 4:30க்கெலாம் எழுந்து அம்மா வந்து பிக்கப் பண்ண ஹஸ்பண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 5 months ஆக போகுது. பட் அம்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதும் கூப்பிடல, ஏன்னா வேலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைய வச்சுக்க நல்லா தான் இருக்கும், அவங்க வந்தாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நமக்கே கொஞ்சம் தெரியும் இல்லையா, எங்கள் அம்மா வந்தால் உட்காரவே மாட்டாங்க, வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. சரி வேணாம், நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா நீங்கள் வாங்கன்னு தான் நான் பெருசாக அம்மாவை வந்து கம்பல் பண்ணி கூப்பிடல. வாசல்லாம் கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். 7 மணிக்கு வந்து தான் பூஜை ரூம்லாம் வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டு பூலாம் பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சேன். அது என்னமோ செடியிலேருந்து பறித்து பூவை வச்சு சாமி கும்பிட்டாலே மனசுக்கு அவ்வளோ திவ்யமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவோம், பர்த்டே அப்படின்னாலே நம்ம எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடியது தான். ஸோ கேசரி பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன பிளான் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி காலையில் வரைக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா வேணாமான்னு ஆசிலேஷன்லேயே இருந்தோம். ஏன்னு நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மேலே ஹவுஸ் ஓனர் மேம் இருக்காங்க, அவங்களுக்கு போய்ட்டு சாக்லேட்டு கேசரிலாம் கொடுத்துட்டு அப்படியே பர்த்டேக்கும் நான் இன்வைட் பண்ணிட்டு வந்தேன். அம்மா ஊர்லேருந்து வந்தாலே தேங்காய், அதுக்கப்புறம் ஊறுகாய், வத்தல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மட்டன் சிக்கன் குழம்புக்கெலாம் அந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மோர் மிளகா அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து அதெல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சார் வந்து 8:30 மணிக்கு அழகாக பர்த்டே பேபி எழுந்தார். என் ஹஸ்பண்டும் ஜிம்முக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்களா, அவருக்கு காலையில் பர்த்டே விஷு கொஞ்சம் அவருடைய விஷயம்லாம் ஷேர் பண்ணி அவரை எழுப்பி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அவனை ஃப்ரெஷ்அப் பண்ணதுக்கு அப்புறமா போயிட்டு குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன். அவருக்கு குளிக்கிறதுனா பயங்கர ஹாப்பி. இந்த பாத்ரூம்குள்ளே என்டர் ஆனாலே ஸ்மைலிங் மூட ஐயோ அப்படின்னு கத்துவான். ஜாலியாக குளிச்சுட்டு வருவார். குளிச்சுட்டு வந்ததும் புது ட்ரெஸ்க்கு மஞ்சள்லாம் வச்சு போட்டு விட்டாச்சு. நான் ஏன் பர்த்டே வேணுமான்னு நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணோன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ யார் வாயிலையும் நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்காக எப்படி என்னோடய குழந்த பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது. நாளைக்கு பெரிய ஆளாக வந்தது யார்ட்டையும் போய் கேட்க மாட்டான். அப்பா அம்மா எங்கள்கிட்ட தான் கேட்பான். அண்ணனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஆல்பம்லாம் வச்சுருக்கீங்க, எனக்கு ஏன் செலிப்ரேட் பண்ணல, 2வது பிள்ளை நான் என்ன தொக்கான்னு கேட்டுச்சுன்னா நான் யார்கிட்ட போய் பதில் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜெய்யிக்கு நாங்கள் என்னென்ன பண்ணமோ அது எல்லாமே நித்தினுக்கும் பண்ணணும் அப்படிங்கிறதுல நாங்கள் 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால சரி ஓகே பர்த்டே வந்து வீட்டிலேயே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. காலையில் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்ப 9 o'clock ஆகிடுச்சு. போகிற வழியில கம்பெனிக்கு போயிடலான்னு பார்த்தோம். கம்பெனியில் அழகாக அந்த அக்காலாம் வந்து நித்தின் வருவான்னு தெரியும், கலர் கோலமாவெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நானும் போயிட்டு விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டு ஆர்டர்ஸ் இருந்துச்சா அது எல்லாமே செக் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி கொரியரும் இருக்குது, அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. நான் காலையில் ஒரு 1 hour கிட்ட நானும் என் ஹஸ்பண்டும் கம்பெனிக்கு போயிட்டு திரும்ப கோவிலுக்கு வந்தோம். கோவில் என்னன்னு யோசிச்சாங்க, பக்கத்துலேயே ஒரு மூலிகை பாலாம்பிகை கோவில் இருக்குது, அங்கே நல்லா இருக்கும். சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேறையா, சரி முருகரை போய்ட்டு டேரெக்டாக பார்த்துடலான்னு சொல்லிட்டு, நம்ம திருப்பூர் முருகர் பக்கத்துலேயே தான் இருக்கார். ஆக்சுவலாக நாங்கள் கூடுவாஞ்சேரியில் தான் இருக்கோம். கூடுவாஞ்சேரிலேருந்து திருப்பூர் வந்து ரொம்ப கிட்டக்க. சரி திருப்பூரூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் டக்குன்னு வண்டி எடுத்துட்டாங்க. திருப்பூர் முருகன் கோயில் தான் போனோம். போகும்போதே பொரி பாக்கெட்டு அதுக்கப்புறம் வெல்லம்லாம் வாங்கி குளத்துல கரைச்சிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டோம். செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கு சொல்லணுமா, செம கூட்டமாக இருந்துச்சு. நல்ல ஒரு தரிசனம். நித்தினுக்காக நல்லா வேண்டிட்டு வந்தோம். கோவிலில் அழாமல் தான் இருந்தால் இந்த மாலை வந்து பூசாரி போட்டார். அந்த வெயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருந்துச்சா, அதனால அழுகையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மாலையை கழட்டினோட தான் சார் வந்து ஃப்ரீயாக இருந்தார். நல்ல சாமி தரிசனம், ஃபுல்லாக சாமிலாம் பார்த்து சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துதான். அந்த மாலையை எடுத்து ஜெய்யிக்கு போட்டோன்னு ஜெய்யிக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் கீழே கொண்டு இந்த பூவெல்லாம் வச்சு விளாண்டுருந்தார். இப்போ நித்தின் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் ஜெய்யோட ரிசம்பிள்ஸ் அப்படியே நித்தின்னு சொல்கிறேன்னா, நித்தின் வந்து ஜெய்யோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணானோ அது அப்படியே டிட்டோவாக பண்ணுறான். ஆக்சுவலாக ஜெய் வந்து பர்த்டேக்கு முந்தின நாள் நைட்டு தான் நடந்தானே, நான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி அவங்க அப்பா வந்து நின்னாங்க பெட்டு பக்கத்தில், அழகாக பெட்லேருந்து 4 அடி சூப்பராக நடந்து வந்தான். அதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆகஸ்ட்டு அண்ணனும் தம்பியும் ஆகஸ்ட்டு இது எல்லாமே நிறைய ரிசம்பிள்ஸ் 2 பேருக்கும் ஒன்றா இருக்கிறதுனால பயங்கர எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. அப்புறம் நித்தினோட பர்த்டேக்கு கண்டிப்பாக ஒரு 10 பேருக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னு பிளானில் இருந்தோம். கோவில் வாசல்லே நிறையா பெரியவங்களாம் இருந்தாங்களா, ஸோ மீல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், வெரைட்டி ரைஸ் வேணான்னு சொல்லிட்டு ஒரு 10 சாப்பாடு கிட்ட வாங்கி அங்கே இருக்கிற பாட்டி தாத்தாக்கெலாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம்.
நாங்கள் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா ஆசிரமம் அது மாதிரி போய் செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரி இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பர்த்டே ட்ரீட் வந்து அண்ணாவுக்கு அப்பாவுக்குலாம் வந்து பிரியாணி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு அம்மாவுக்கு வந்து மீல்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் டைமே இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தோம். அப்புறம் காரில் வரும்போது தான் யோசித்தோம், என் ஃப்ரெண்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டெல்லாம் இன்வைட் பண்ணலாம், அப்புறம் கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப்ஸை கூப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே வீட்டிலையே சிம்பிளாக வந்து நம்ம பண்ணலான்ட்டு. இது வந்து மீஷோவில் நான் வாங்கியிருந்தேன். பலூன்ஸுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பலூன்ஸ் கிட்டே இருந்துச்சு. 180 ருபீஸ் தான். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனிமல் பர்த்டே பார்ட்டி தீம் இது. நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. சரி அந்த டெக்கரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் என்னென்ன பண்ணலான்ட்டு. நைட்டு வந்து டிஃபன் சொல்லலாமா இல்லை ஸ்நாக்ஸோட முடிச்சிடலாமான்ட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிளானிங்கே போட ஆரம்பித்தோம். ஏன்னா மதியானம் ஸ்டாஃபுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுத்தாச்சு. சரி ஓகே ஸ்நாக்ஸோட முடிச்சிடலான்ட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமோசா, மிச்சர், கேக் இதை கொடுத்துடலாம், எப்போது பர்த்டே வச்சுக்கலாம் அப்படின்னே நாங்கள் காலைல தான் முடிவு பண்ணோம். சரி 6:30 to 7:30 சொல்லலான்ட்டு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் கம்பெனி ஸ்டாஃப்ட்ட காலையிலே சொல்லிட்டேன், நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க 6:30க்கு கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. பலூன்லாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதெல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு. ஏன்னா தான் நமக்கு பிளானே இல்லையே, வேண்டுமா வேண்டாமான்னு இருந்ததுனால கொஞ்சம் பலூன்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ஏதோ டெக்கரேட் பண்ணி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். தம்பி வந்து அம்மா வந்து நித்தினை பார்த்துக்கிட்டாங்களா. அப்புறம் நான் போயிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்கிட்ட இருக்கிறதுலே ஸ்டோன் செட் அப்படின்னா இந்த கோல்டு ஜுவல்லரி. ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பவுன், இந்த நெக்லஸும் இயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஒரு ரிங்கு வந்து எனக்கு லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் ப்ரெசென்ட் பண்ணது. இந்த ப்ரேஸ்லெட் இன்னொரு நாள் வந்து சீட்டு போட்டே ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது. 1 சவரன் ப்ரேஸ்லெட்டு, தோடும் நெக்லஸும் பார்த்திங்கன்னா 2 பவுன் வரும். ஜுவல்லர்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் தலையெல்லாம் சீவிட்டு நான் போயிட்டு கிளம்பிட்டு கிளம்பிட்டேன். இது நேற்று ஆக்சுவலாக வாங்கினேங்க. இது வாங்கிட்டு கையில் வந்து மெஹந்தி வாங்கலை, பழைய மெஹந்தி ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு அப்ளை பண்ணும்போது டவுட்டாக தான் இருந்துச்சு, கண்டிப்பாக கையில் பிடிக்காதுன்னு நினச்சேன். அதே மாதிரி ஒட்டவே இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் இவங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்களே அந்த நேரம் கையில் போடலான்னு பார்த்தேன், பட் செட்டே ஆகலை. நிறைய பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு மட்டுமே நம்ம பண்ணிடுறோம். 2வது குழந்தைய வந்து டீலில் விட்டுறதுனால அந்த குழந்தைங்கள்லாம் உண்மையாகவே சைக்காலஜியாக வந்து பார்த்திங்கன்னா, பெரியவங்களுக்கு தான் எல்லாமே செய்வாங்க, நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அண்ணா அக்காவோட பத்தாத ட்ரெஸ் எல்லாமே தங்கச்சிங்களுக்கு போயிடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க சைக்காலஜியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு விஷயத்தில் நல்லதாக இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதில் நான் தெளிவாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோமே. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம், பட் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. நாங்கள் பண்ண ஃபங்க்ஷன்லே அழகாக நானும் ஹஸ்பண்டும் எந்த சண்டையும் போடாமல் பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக பண்ணோம் அப்படின்னா இதுவும் ஒன்று நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் அப்படின்னாலே எனக்கும் அவருக்கும் நிறைய விஷயத்தில் முட்டிக்கும். தெரியும் இல்லையா உங்களுக்கே, சொந்தக்காரங்கனாலே எல்லா ஏழ்றையும் கூப்பிட்டு வருவாங்க. அதனால் நோ சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சைட்லேருந்து யாரையும் கூப்பிடல, அவர் சைட்லேருந்து யாரையும் கூப்பிடல, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர். நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்தால் போதும் அப்படிங்கிற தாட்டில் மட்டும்தான் என்னோடய செகண்ட் சன்னோட பர்த்டேவை சூப்பராக பண்ணோம். நம்ம நல்லா இருந்தால் யாரும் நல்லா இருக்கியான்னு வந்து கேட்க போகிறது கிடையாது, நம்ம கஷ்டப்பட்டோம்னா கஷ்டப்படுறியான்னு கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம ஏன் மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிறது தெரில. நம்மளோட டேவை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணால் நமக்கு அது ஹாப்பி. ஸோ இருக்கிற 20 பேரை வச்சு சூப்பராக பண்ணவங்க, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. மற்றவங்களுக்காக என்னோடய சந்தோஷம், என் பையனோட சந்தோஷத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஸோ அவனோட லைஃப் லாங் வரைக்கும் இது அவனுக்கு மனசுலேயே பதியும். ஐயோ நமக்கு ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலையா அப்படிங்கிறது அவன் மனசில் பதியக்கூடாது. ஸோ அப்பா அம்மா அண்ணனை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பார்க்குறாங்கங்கிற தாட் வந்து அவனுக்கு வரணும். எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா நமக்கு செய்வாங்கங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரணுங்கிறத வந்து நாங்கள் ஆணித்தனமாக இருந்ததுனால தான் எங்களால் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணவே முடிஞ்சதுங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கரெக்டாக கேட்டிருந்தாங்க, ஆகஸ்ட்டில் வந்து சீட்டு போட்டு நகை வாங்குவீங்களே வாங்கினீங்களான்னு கேட்டிங்க. இப்போ இந்தளவுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வாங்கிட்டோம். நித்தினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாதம் 5000 கட்டிட்டு வந்தேன். என்ன வேணும்னு ஹஸ்பண்ட் கேட்டாங்க. எனக்கு வேணாம், ஜெய்யிக்கு ஜெய் ஆதித்யான்னு போட்டு ஒரு டாலர் பென்னன்ட்டு வச்சுருக்கேன்.
நித்தின் அப்படின்னு போட்டு ஒரு டாலர் செய்ய கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து டாலர் வந்து நித்தின் சொல்லிட்டு செய்ய கொடுத்துருக்கோம். நித்தின் சரண் அவனோட ஃபுல் நேமு. என் ஹஸ்பண்டோட நேம் வந்து சரவணன். ஸோ அவரோட பேர்லேருந்து தான் பாதி எடுத்து நித்தின் சரண்னு வச்சுருந்தோம். நித்தின் சரண் அரை பவுனில் செஞ்சால் ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் நித்தின் எஸ் அப்படின்னு போட்டு ஒரு டாலர் வந்து கொடுத்துருந்தோம். பட் அந்த டேயில் எங்களால் அது வாங்க முடியல. ஸோ அவரோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு நாங்கள் போட்ட சீட்டு தான் அவருக்கு எங்களால் முடிஞ்சது. இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப கிராங்கி ஆகக்கூடாதுன்ட்டு ரொம்ப சாஃப்டான கிளாத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த கலர் அவருக்கு அவ்வளோ சூட்டாக இருந்துச்சு. சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ஜெய் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து பர்த்டேக்கு அவங்க தாத்தா வந்து ப்ரெசென்ட் பண்ணது. அதையும் அவன் போட்டுக்கிட்டான். அவனோட ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸு சூப்பராக மேட்ச் ஆணுச்சு. ஸோ ஆஃபீஸ் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஹவுஸ் ஓனர், அதுக்கப்புறம் பழைய ஹவுஸ் ஓனர் அக்கா, இவங்க எல்லோரும் வந்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ நிறைய கிஃப்ட்டு அதெல்லாம் பார்த்தது அவருக்கு ஹாப்பி. பட் எதுவும் புரியலை. பட் பர்த்டே ஃபுல்லாக அவர் அழாமல் சூப்பராக எல்லாருக்கும் நல்ல குவைட்டாக சப்போர்ட் பண்ணார். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. எப்படா ஒரு கெட்ட செய்தி காதில் வாங்குவோம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கர்வம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நோ ஈவில் ஐஸ், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். கர்மா இஸ் பூமராங்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு நம்ம செய்கிற பாவம் அன்னைக்கே நம்ம தண்டனை அனுபவிச்சிருவோம். அதுதான். ஸோ இருக்கிற வரைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம, யாரை பற்றியும் புறம் பேசாமல், நல்லதே நினச்சிட்டா நல்லதே நமக்கு நடக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்காக என்னோடய சந்தோஷம், என்னோடய விருப்பை நான் விட்டு கொடுக்க விரும்பலை. மற்றவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். இனிமேல் நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். என் பசங்களோடைய லைஃப் இருக்குது, எங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்பி நாங்கள் ஓடிக்கிட்டுருக்கோம். நம்ம உழைச்சாதான் நம்ம சோறு திங்க முடியும். அடுத்தவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் இல்லாதவங்களாம் மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டு ஐயோ அம்மான்னு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுப்பாங்க. ஸோ நம்மளோட டேவை நம்ம மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்கும் நல்லதே நினச்சி நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வர்றது. அப்புறம் என்ன, பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா க்ளீனிங் தான் இருந்துச்சு. அம்மா எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு பெருசாக வேலைகள்லாம் இல்லை. எல்லோரும் போனதுக்கப்புறமா டைம் 11 o'clock நல்ல ஒரு லூஸான நைட்டி எடுத்து போட்டுக்கிட்டு க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பர்த்டே ரொம்ப நல்லா போணுச்சு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ஃபஸ்ட்டு பையனோட பர்த்டே 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். இன்றைக்கி என்னோடய செகண்ட் பையனோட பர்த்டே உங்கள் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணதில் பயங்கர ஹாப்பிங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.